பீட்டர் ட்ரக்கர் அப்படின்னு ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் குரு. அவர் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார். அந்த புத்தகங்களில் எப்படி ஒரு வர்த்தக நிறுவனம் தன்னுடைய பணியாளர்களை அணுக வேண்டும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவார். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட் சொல்கிறார். ஒரு முறை மேல்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே நிலையத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே டாய்லெட் கிடையாது. முக்கியமானவங்க வந்தாங்கன்னா அந்த டாய்லெட்டை திறந்து விடுவாங்க. சில நேரங்களில் அந்த சாவி பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட தான் இருக்கும். இது மேல்நாடுகளில் நடந்தது, நம்ம நாட்டில் இல்லை. அந்த சாவி ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட இருக்கிறதுனால ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தால் தான் அந்த கதவை திறந்து விட முடியும். அவர் சப்போஸ் வெளியே எங்கேயாவது போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த கதவை திறக்க முடியாது, ஏன்னா அது பூட்டப்பட்டிருக்கும். இப்போ திடீர்னு ஒரு முக்கியமான நபர் வந்துடுவார். ஸ்டேஷன் மாஸ்டர் 2 நாள் லீவ் போட்டு எங்கேயாவது போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லா கபோர்டையும் பூட்டிட்டு சாயந்தரம் அந்த சாவி யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதில் இருக்கிற ஃபைலை யாரும் பார்க்க முடியாத மாதிரி வச்சுட்டு போகிறவங்க நிறைய பேரை பார்க்குறோம். சின்ன நிறுவனமாக இருக்கலாம், பெரிய நிறுவனமாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் அந்த கீ இருக்காது. இப்போ முக்கியமான நபர் வந்திருக்காரு, சரி திடீர்னு அவர் சாப்பிட போயிருக்க டைம்லேயே ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்க, ட்ரெயின் வந்துடுது, அங்கெல்லாம் நிறைய ட்ரெயின்ஸ். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவர் டாய்லெட் போகணும்னு சொன்னார்னா இவங்களுக்கு பெரிய தர்ம சங்கடமான சூழ்நிலை. இப்போ பூட்டை உடைக்கணும். ஆனால் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பூட்டை உடைக்கிறதுக்கு பதிலாக கதவியே உடைச்சிருவாங்களாம். அந்த கதவியே கழட்டிட்டு அந்த விஐபியை உள்ளே போக வைப்பாங்க. இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததா அவருக்கு. பீட்டர் ட்ரக்கர் என்ன பண்ணுறாரு, அவங்ககிட்ட போய் கேட்குறாரு, ஏங்க நீங்கள் பூட்டை உடைச்சா போதுமே, பூட்டு ஒரு 50 ரூபா இருக்கும், கதவு 5000 ரூபா இருக்குமே அப்படின்னா அவங்க சொன்னாங்களாம், கதவை உடைச்சா அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், பூட்டை உடைச்சா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது பூட்டுங்கிறது ஒரு மூலதனமாக, கதவுங்கிறது வருவாய் செலவுலேயே வந்துடுது. அப்போ கதவை உடைச்சா நாங்களே ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆனால் பூட்டை உடைச்சா மேலிடத்துக்கு எழுதி அவங்க மறுபடியும் ஒரு பூட்டுக்கு பணம் சேங்ஷன் பண்ண வரைக்கும் வேறு பூட்டு வாங்க முடியாது, அதனால் நாங்கள் கதவை உடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் சிந்திக்காமல் நம்ம நடைமுறைப்படுத்துறது எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது நீங்கள் ஒரு நிறுவனத்தை விட்டுருங்க, நம்ம வீட்லேயே எடுத்துட்டிங்கன்னா நம்ம எவ்வளவு நாட்கள் சரியான முறையில் சிந்திக்காமல் சிலதை பண்ணுறோம். உதாரணத்துக்கு நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளாவது வீட்டில் பூட்டை உடைச்சி உள்ளே போயிருப்பாங்க. காரணம் என்னென்னா சாவி தொலைஞ்சிருக்கும், அல்லது சாவியை வேறு யாராவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, அவங்க வந்திருக்க மாட்டாங்க, அல்லது ஊருக்கு போயிருப்பாங்க, அல்லது பூட்டிகிட்டு போயிட்டு நாம் கரெக்டாக வர நேரத்தில் வர வேண்டியவங்க காத்திருக்க மாட்டாங்க, அதனால் பூட்டை உடைப்போம். சில நேரங்களில் என்னன்னாக்கா நாம் அதை எங்கேயாவது வச்சுருப்போம், அந்த வச்சது எங்கேயோ தவற விட்டுருப்போம். ஒரு பேகை வச்சுருப்போம், அந்த பேகை ஒருத்தர் வீட்டில் விட்டுருப்போம், அங்கே வந்த பிறகு ஐயோ பேகை விட்டுட்டோமேங்கிறது ஞாபகத்தில் வரும். இப்படி நம்ம பூட்டை உடைச்சிருப்போம். இதே மாதிரியே நம்ம வீட்லேயும் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கான ஒரு செலவு பண்ணாமல் 5000 ரூபாய்க்கான செலவு பண்ணுறது நம்ம நிறைய டைம் உண்டா இல்லையா? நிறைய நேரங்களில் 50 ரூபாய் ஒரு செலவு பண்ணாதனால 5000 ரூபாய்க்கு ஒரு செலவு பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். இது உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மருத்துவம் என்ன பண்ணுச்சு, அதுக்கு தான் தடுப்பு மருந்துன்னு ஒன்று கண்டுபிடிச்சது. தடுப்பு மருந்துங்கிறது ஒரு 50 ரூபா தான். ஆனால் 5000 ரூபாய்க்கான மருந்து மட்டுமல்ல, அந்த அளவிற்கு வேதனையும் வராமல் காப்பாற்றுவது தான் தடுப்பு மருந்து. என்னைக்கு தடுப்பு மருந்துகள் வந்ததோ அன்னைக்கு தான் உலகம் முழுவதும் மக்கள் தொகை வளராத நாடுகளிலும் அதிகரிக்க ஆரம்பித்தது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மரண விகிதமும் பிறப்பு விகிதமும் ஒரே மாதிரி இருந்தது, ரெண்டுமே அதிகமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்த தடுப்பு ஊசிகள்லாம் வந்த பிறகு தான் பலவிதமான நோய்கள்ல இருந்து நம்மளை காத்துக்கொள்ள முடியுது. இது இன்னைக்கு கூட பல இடங்களில் இதனுடைய அருமையை தெரியாமல் பல பேர் இருக்காங்க. ஒரு தடுப்பு ஊசி போட்டுக்கலாம், முன்னாடியே போய் போட்டுக்கலாம் அப்படின்னா அந்த ஊசி போடுறத அவாய்ட் பண்ணுறது. நிறைய பேருக்கு ஊசி போடுறது பிடிக்கிறது இல்லை, அல்லது மாத்திரை கொடுத்தா கூட அந்த மாத்திரைகளை சரியாக உட்கொள்றது இல்லை. நிறைய விஷயங்களை நம்ம தடுக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் பல நோய்கள், பல தொற்று நோய்கள் ஏற்படாமல் நம்மால் தடுத்து கொள்ள முடியும். அது என்னன்னா பூட்டை உடைக்கிற மாதிரி. அதற்கான சிரமங்கிறது ஒரு பூட்டை உடைக்கிற மாதிரி. ஆனால் பூட்டை உடைக்காம கதவை உடைக்கிற மாதிரியான சிரமத்தை நாம் பல நேரங்களில் பெறுவதற்கு காரணம் உரிய நேரத்தில் தடுத்திருக்கக்கூடியவற்றை நாம் தடுக்காமல் விட்டு விடுகிறோம். ஒன்றுமில்லை, மாதம் போய் நம்ம வெயிட் போடுறோமா, 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம உடலில் சில விஷயங்களை பரிசோதனை பண்ணலாம். 1 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம பற்களை பரிசோதனை பண்ணி நம்ம ஸ்கேலிங் பண்ணணுமா,
அல்லது ஏதாவது சொத்தை இருக்கா, அதுக்கு என்ன பண்ணணும், இதையெல்லாம் பார்க்கணும். இதை யாரெல்லாம் ஒரு கிரமப்படி இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால் பின்னாடி 1 மாதம் லீவ் போட்டு ஒரு பல்லுக்காக நம்ம வந்து மெனக்கிட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. ஆகவே இன்னைக்கு அந்த 1 மணி நேரத்தை செலவழிக்கிறதுக்கு நாம் சங்கடப்பட்டோம்னா நாளைக்கு 1 மாதம் செலவழிக்கக்கூடிய ஒரு நெருக்கடி வரலாம், 1 ஆண்டை கூட செலவழிக்கக்கூடிய நெருக்கடி வரலாம். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னன்னா நம்ம இந்த பூட்டை ஞாபகத்தில் வச்சுக்கணும். பூட்டை உடைக்க போறோமா, கதவை உடைக்க போறோமா? பீட்டர் ட்ரக்கர் இன்னொன்று சொல்லுவார், வர்த்தக நிறுவனங்களுக்கு யூ ஷுட் நாட் ஒன்லி கிரியேட் எ கஸ்டமர், யூ ஷுட் ரீட்டைன் இட். வாடிக்கையாளர்கள் வந்து சில நிறுவனங்கள்லாம் சொல்லணும், வாடிக்கையாளர்கள் உங்கள் மனைவியை போல கணவனை போல. மனைவியை போல கணவனை போலன்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் வந்து என்னுடைய உண்மையான வெளிச்சம், இப்போ நான் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது வந்து வெளியில் யாரோ தூரத்தில் இருக்கிறவங்க சொல்கிற குறிப்புகள் கூட சரியாக இருக்காது. இப்போ நீங்கள் மகாத்மா காந்தியை பற்றி நாம் இவ்வளோ மரியாதை வச்சிருக்கிற காரணம் கஸ்தூர்பாய் அம்மையார் அவரை பற்றி சொன்ன கருத்துக்கள் தான். ஏன்னா 24 மணி நேரம் ஒருவருடன் வாழ்கிறவர்கள் சொல்லுகிற கருத்துக்கள் தான் முக்கியம். அதனால் வாடிக்கையாளர்களை உருவாக்குவது மட்டுமல்ல, அவர்களை தக்க வைத்துக் கொள்வது எப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து எப்போவுமே நல்லதாக இருக்கணும். இப்போ ஒரு பொருள் இருக்குது, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம்னா அந்த ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டா அது நல்லா இருக்குங்கிறதுக்கு மட்டும் வாங்குறது இல்லை, நாளைக்கு ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் போனால் கிடைக்கணும், நாளைக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆளை கூப்பிட்டிங்கன்னா வரணும், நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை நீங்கள் வரணும், அதை ரீசேல் பண்ணிங்கன்னா அவங்க திரும்பி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எத்தனையோ ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதனால் பீட்டர் ட்ரக்கர் சொல்கிறது வந்து வர்த்தகத்துக்கு மட்டுமல்ல, வாழ்க்கைக்கும் மிகவும் முக்கியம். அதனால் எந்த ஒரு காலகட்டத்திலும் நாம் கதவை உடைக்கிற நிலைக்கு போய்விடக்கூடாது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் பூட்டை உடைப்பதோடு சேதாரத்தை தடுக்க முடியும். இதை உணர்ந்தால் வாழ்க்கையில் ஏமாற்றங்களும் இல்லை, இடிபாடுகளும் இல்லை, அதிகப்படியான சிரமங்களும் இல்லை. நன்றி, வணக்கம்.